ஹலோ ஒன் அண்ட் மைன் வெல்கம் டு வாட்ச். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா லவ் மேரேஜ் இந்த படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெயிலர் ரிலீஸ் அதான் பார்க்க போறோம். லவ் மேரேஜ் இட்ஸ் தமிழ் சொல்லுங்க சரிங்களா. நம்ம விக்ரம் பிரபு ஓட அடுத்த படம் இருக்கப்பட்டதுக்கு அப்புறம்னு நினைக்கிறேன். ஸோ சாரி இஃப் ஐ எம் ராங், ஓகேவா, நான் தப்பா சொல்ல நினைக்கிறேன். இந்த படத்துலேருந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2 சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் செகண்ட் சிங்கிள் விச் இஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பெஜாரான எல்லாருக்கும் வந்துட்டு சிவாங்கி பாடுனாலே ரொம்ப ஃபேவரட் ஆச்சு. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ரியாக்ட் பண்ணி பிளாக்கும் வாங்கி அதை காப்பிரைட் கிளைமும் நான் பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம மிஷ்கின் சார், டைரக்டர் மிஷ்கின் சார், சிங்கர் மிஷ்கின் சார், அவர் ஒரு பாட்டு பாடியிருந்தாரு எடிடா பாட்டல்னு சொல்லிட்டு, அதுக்கும் நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். 2 லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கிறப்போ. செம்மையா இருக்கும் சாங் சரிங்களா. ஏன்னா வந்து நம்ம மியூசிக் வந்து நம்ம ஷான் ரோலன், அவர் ஆப்வியஸ்லி அவரோட சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சரிங்களா. ஸோ அது தொடர்ந்து இன்னும் அந்த படம் வந்துட்டு 2 டேஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ ரிலீஸ் எனக்கு எக்ஸாக்டா தெரியலங்க. ஸோ வாங்க ஒரே நம்ம ட்ரைலர் ரியாக்ட் பண்ணுவோமா. லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல. ராகு காலத்துல வண்டி எடுத்தா பயணம் தடைபடும்டா. ஒரு இடம் தான் எடுக்கணும். நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல, பறந்துகிட்டு இருந்தேன். ஏதோ போட்டோ ஷூட் எடுக்கணுமா? தப்பியோட 2 பேர் போயிட்டாங்க. கருப்பு சாரியில மட்டும் இல்ல, இந்த வாடமல்லி சேலையிலும் ரொம்ப அழகா இருக்கு. வாடாமல்லியா? நான் தான் சொன்னேன்ல இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. சங்கடப்படாதராம, தூக்கநாயம் பாலத்துல ஒரு பொண்ணு இருக்கு. தூக்கநாய்க்கம் பாளையமா? கூச்சமே இல்லைல்ல. 25 வயசுல இருந்து எத்தனை பொண்ணை கொண்டாந்து காமிச்சோம். ஒருத்தியை வேணாம்ட்டா. இப்ப பாக்குற பொண்ணெல்லாம் இவனை வேணாம்து. இவன் நல்லா தானே இருக்கா, என்ன பிரச்சனை? ராமு போய் ராசி அப்படி. உங்களுக்கும் லவ் ஸ்டோரி இருக்குல்ல? எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா புறாம பொம்பளை குழந்தைய பெத்துக்கிறேன். ஏய் கண்ணாடியை கட்டிட்டு ஏற. காதல், கல்யாணம், பொண்ணுங்க, முக்கியமா பொண்ணுங்க, இதெல்லாம் என் லைஃப்ல ரொம்ப கஷ்டம். எங்க போற? நல்லா நான் சொல்லணும்ல. அதான் நான் சொல்லாம நடந்திருக்கா? நடக்குமா? இது எதுக்கு அவுக்குற? இந்த வாட்ச் இருக்குல்ல, இந்த கர்மத்தால தான் எல்லாம் பிரச்சனை. ஓ June 27. ஓகே எஸ், செம்ம ஒரு ஸ்டாரி பிளாட்டு. கண்டிப்பாக 90s கிட்ஸுக்கு செம்ம ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, ஏன்னா 30 வயசுக்கு மேலே இந்த ஆண்கள் பெண்களுக்கு ரொம்ப 2 பேரும் சிமிலராக தான் இருக்கும். பட் ஆண்களுக்கு ஆப்வியஸ்லி இது மேனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எடுத்திருக்காங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஆண்களுக்கு 30 வயசு ஆகிட்டாலே இந்த கல்யாணம் காதல் அதெல்லாம் கஷ்டம். பட் எப்படி வரப்போகுது? எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குங்க. லைக் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. 30 வயசு அதெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற காலத்துக்கு நீ 30 வயசு மேலே இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் எல்லாம் வச்சுக்கிட்டு ஓகே, எப்படி எல்லாம் வச்சு அப்படியே நீ வந்துட்டு ஒரு எக்ஸாக்டான வயசு எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே இல்லைங்க. இந்த வயசுல தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ட்டு, ரைட்டா? ஸோ பட் 21 வயசு மேலே கல்யாணத்துல பண்ணலாம், ஓகே, ஆஃபிஷியலா. பட் இத்தனை வயசுல தான் எக்ஸாக்டா கல்யாணம் பண்ணுவது, த ரைட் ஏஜ் டு மேரேஜ் அப்படின்னு என்னைய பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இல்லவே இல்லை. காசு தேவை, பர்பஸ் தேவை. முக்கியமா வந்துட்டு காசு ரொம்ப முக்கியம். பட் இப்ப இருக்கிற உலகத்துல காசு நீங்க வந்துட்டு அந்த கான்செப்ட் ஒன்றும் இருக்குங்க. அந்த கான்செப்ட் ஒன்றும் இருக்கு. காடி இருக்கணும், காடினா கார் இருக்கணும். பைக்லாம் வச்சிருந்தா கூட நான் அக்செப்டபிள்ங்க சரிங்களா. கார் இருக்கணும், வீடு இருக்கணும் ப்ராப்பரா, ஓகேவா, வீடு இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், ஓகேவா. ஸோ இது வந்துட்டு நம்ம பொண்ணுகிட்டே எதிர்பார்க்க கூடாது, 50-50 கூட எதிர்பார்க்க கூடாது. தனிப்பட்ட முதல்ல நம்மளுக்கு இருக்கணும், ஓகேவா. ஓகே, இதெல்லாம் இந்த கான்செப்ட் இருக்கு. ஒன்னும் இந்த கான்செப்ட் இருக்கு, பர்சனலா சொல்றேன், ஓகேவா. பர்சனல் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன், இந்த கான்செப்ட் இருக்கு.
இதே நீ வெள்ளனி கல்யாணம் பண்ணணும்னா இதெல்லாம் அவசரமா சேர்க்கணும், அவசரமா எல்லாத்தையும் சாக்ரிஃபை பண்ணி நீ வந்துட்டு கல்யாணம்ன்றது பண்ணணும். அந்த கான்செப்ட்லாம் இருக்கு, ஒன்றும் இங்கே மலேசியாவில் கூட இருக்கு, ஊர்லயும் நம்ம ஊர்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். ஸோ எப்படி நீங்க கீழே கமெண்ட் பாருங்க, சரிங்களா? ஸோ பட் 30 வயசு அதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறது எல்லாம் இப்போ வந்துட்டு ஜென்ரேஷன் மாறிடுச்சு. பட் இந்த படத்துல லவ் மேரேஜ் படத்துல எப்படி கொண்டுட்டு வர போறாங்க ஐடியா இல்லை. ஒரு மாதிரி ராம்காம் ஃபன்னியா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஏதோ பின்னாடி ஒரு எமோஷனல் ஸ்டாரி இருந்தா நல்லா இருக்கும். ராம்காமாவே கொண்டுட்டு போனா நல்லா இருக்காது. ஒரு ஆண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்துட்டு கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷனா ஒன்று சொல்லணும். லைக் வந்துட்டு பாயிண்டா ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் எடுத்து வைக்கணும்னு நான் நம்புறேன். ஒரு 30 வயசு மேல ஆயிட்டாலே பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க. இது எந்த காலத்துல நடக்குது அந்த மாதிரி எனக்கு ஐடியா இல்லைங்க. இது ஒரு மேபி ஒரு வேற ஒரு இண்டிவிஜுவலோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கலாம், சரிங்களா? இப்படி நான் வளர்றேன்னா இந்த கான்செப்ட் எனக்கு ஏதோ ஒட்டலைன்னு அர்த்தங்க, சரிங்களா? புரியணும்னு இல்லை, ஒட்டலை. நான் கேள்விப்பட்டது வேற, இங்க வேற, ஓகே, அந்த மாதிரி இருக்கு. இது எந்த வேர்ல்ட வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றதான் இருக்கு, சரிங்க? ஒரு பையன் பணக்காரன் எல்லாம் வெல் செட்டில்டு, ஓகே. எனக்கு அந்த செட்டில்டு மீனிங்கா எனக்கு பிடிக்காதுங்க. செட்டில்டுனா என்னன்னு கேட்டாலே அவனுக்கு தெரியாது. எல்லாம் சொல்லுதுன்னா காரு வீடு இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், இது செட்டில்டு, ஓகேவா? ஒரு 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 பணத்துல ஒரு டயலாக் வரும், ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, செம்மையா இருக்குங்க, சரிங்களா? இந்த எதுங்க செட்டில்டு, எது செட்டில்டு? கார் வாங்கினா செட்டில், வீடு வாங்கினா செட்டில், ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கும். நீ ஒரு குழியில செட்டில் ஆகிற வரைக்கும் இங்க எதுவுமே செட்டில் இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒரு படத்துல இருந்து ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆனிச்சு. இந்த முதல் படத்தை பத்தி சொல்லிடும், சரிங்களா? செம்மையா இருக்கு, எல்லாம் கேரக்டர்ஸ் நல்லா பிளே பண்ண போறாங்க, சத்யராஜ் இருக்காது. லைக் வந்து இது இந்த கான்ஃபிளிக்ட்ல தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பொண்ணு கிடைச்சி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்களா இல்லையா அதுலேயே தான் ஸ்டாரி பிளாட் நகர போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரிலேட்டபிளான ஸ்டாரி பிளாட்டா இருக்க போகுதுங்க, சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 30 ஒரு த ரைட் ஏஜ் டு மேரேஜ்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இல்லைங்க. எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு எடுத்துக்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன எடுத்துக்கிட்டா, வாட் இஸ் த பர்பஸ்? உன்னோட பர்பஸ் என்ன? கல்யாணம் பண்ணதுக்கு என்ன பர்பஸ்? உன்னோட வாரிசன்னா வந்துட்டு உன்னோட ஜென்ரேஷனை நீ வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு நீ வந்துட்டு கொண்டுட்டு போக போறியா? உன்னோட பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போக போறியா? ஸோ அதனால கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று, ஓகேவா, அந்த மாதிரி அந்த குழந்தைய அழகா வளர்த்து உங்க பாரம்பரியத்து மூலியமா சொல்லி கொடுத்து, நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து, ஜென்ரேஷனை உங்களோட பாரம்பரியத்தை, உங்க ஃபேமிலி நேமை நீங்க வந்து இது பண்ண போறீங்களா? ஓகே, அது ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்க பர்பஸ் அது கூட ஒரு பர்பஸ், ரைட்? ரெண்டாவது, லைக் வந்து காதலிச்சிட்டீங்க, ஓகே, ஒரு காதலிச்சிங்க, அவங்களுக்கு ஒரு துணையா இருக்கணும், நம்மளுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் டைம் பர்பஸா இருக்க போகுது, ஒரு லவ்லி பர்பஸா இருக்க போகுது. லைக் வந்து ஒருத்தவங்களை நம்ம பார்த்துக்கவும் போறோம், ஒருத்தவங்க நம்மளுக்கு பார்த்துக்கிறதுக்கும் வேணும், அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு பர்பஸா இருக்க போகுது, ஓகேவா? இல்லாட்டி ஒரு கமிட்மெண்ட்ஸ், ஓகே, கமிட்மெண்ட் இந்த லைஃப்ல பூந்து தான் பார்ப்போமே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, ஓகே, ஒரு கமிட்மெண்ட், அந்த மாதிரி இந்த மாதிரி மேரேஜ்ல ஒரு எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கான எவ்வளவு கான்ஃபிளிக்ஸ் இருக்கு, இது ஒரு தான் போய் பார்த்துட்டு வந்துருமே, அந்த ஒரு பர்பஸ் கூட இருக்குங்க. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பர்பஸ். வாட் இஸ் த பர்பஸ்? நீ சும்மா கூட கல்யாணம் பண்ணதுக்கு என்னது பர்பஸ்? இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் தான் எப்படி கல்யாணம், அதை பொறுத்து இருக்கு, ஓகேவா? எப்படி கல்யாணம், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த தகுதி என்ன சேர்த்து வைக்கிறது, அது இதுன்னா, ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் நீ எது வச்சிருக்க வைக்கல, அதுக்கப்புறம் தான் வைக்க. ஸோ த பர்பஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அவங்க சொல்றானுங்க, இவனுங்க சொல்ல வயசாச்சு அதாச்சு இதாச்சு, இல்லைங்க. அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லாம் அப்படி மேரேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ரொம்ப இப்போ வந்துட்டு டைவர்ஸ் கேஸ் தான் அதிகமா வந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? நார்மல் பப்ளிக்ல இருந்து பெரிய பெரிய நடிகைங்களுக்கு கூட வந்துட்டு டைவர்ஸ் நடக்குது, சரிங்களா? ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நீ என்ன சொல்றது, பர்பஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒப்பிலே நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் படி வந்து பர்பஸ், உங்களுக்கு ஒரு கரெக்டான பர்பஸ் இருக்கணும். மேரேஜ் பண்றோம், இப்ப எல்லாம் செட்டில்பா, அடுத்தது மேரேஜ், அந்த மாதிரி யோசிக்காம நீங்க உங்க செல்ஃப் வந்து பீஸா நிம்மதியா இருங்க, ஹாப்பியா இருங்க, கூட இருக்கிறவங்க நிம்மதியா வச்சுக்கோங்க, ஹாப்பியா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க ஃபேமிலி கூட. யாரும் கடைசி வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது, ரைட்டா? ஒவ்வொரு நாளும் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஒதுக்கி உங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அந்த மேரேஜ் வரைக்கும் நம்ம யோசிச்சு, ஃபியூச்சருக்கு யோசிச்சு பிளான்லாம் வச்சுக்கோங்க. ஒரு ஜஸ்ட் இன் கேஸ்க்கு, ஓகே, ஒரு பேக்கப்புக்கு ஒரு பிளான் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுலயே மூழ்கிறாதீங்க.
அடுத்த செகண்ட் என்ன ஆகலாம்ல, இது நான் நெகட்டிவாக சொல்லலை, இது வந்துட்டு ரியாலிட்டி, அதான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ மேரேஜ்க்குள்ளே ஃபுல்லாக போகாமல் அதுக்கும் உங்களுக்கு பிளான், ஒரு பர்பஸ் வச்சுக்கிட்டு பிளான் பண்ணுங்க, அவ்வளோதாங்க சரிங்களா. இல்லை லவ் மேரேஜ், இப்போ லவ் பண்ணிக்கிறீங்க, ஒன்றா இருக்கணும், அது லவ் மேரேஜ், நம்ம நம்ம ஒன்றா நம்மளுக்கு எழுதி வச்சது எவ்வளோன்னு தெரியல. என்னோட பர்பஸ் நான் சொல்கிறேன். எனக்கு என்னன்னா வந்துட்டு நான் லவ் பண்ணுறவங்க கூட ஓகேவா, நான் லவ் பண்ணுறவங்கள கடைசி நான் நிறைய இந்த மாதிரி ஓல்டு கப்பல் சரிங்களா, ஓல்டு பீப்புள் கப்பல்ஸ்லாம் இருப்பாங்களா, வயசான கப்பல்ஸ்லாம் இருப்பாங்களா, அந்த இன்டர்வியூ விடுவாங்களே, ஓகே உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, உங்கள் கல்யாண லைஃப்பில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் லெசன்ஸ் கற்றுக்கிட்டீங்க, அதெல்லாம் அதெல்லாம் பார்க்க அந்த இன்டர்வியூமெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களை ஷேர் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். ஓகே இத்தனை வருஷத்தில் வந்துட்டு நான் ஒன்றா இருந்திருக்கோம், நிறைய சண்டைகள் வந்திருக்கு. ஸோ கேட்பாங்க, ஸோ ஒன்றா இருக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஒன்றா ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்ன அட்வைஸாக இருக்கும் இப்போ இருக்கிற கப்பலுக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம விட்டு கொடுத்து போகணும், பேசாமல் போகணும், ஆமாம் சொல்லணும், ஹாப்பியாக வச்சுக்கணும், கம்யூனிகேட் பண்ணணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னோட லைஃப் டைம் கோல் எடுத்துக்கிட்டா வந்துட்டு அஃப்கோர்ஸ் வந்துட்டு என்னோட லவ் பண்ணுறவங்க கூட முடிஞ்சால் எனக்குன்னு எழுதி வச்சிருந்தா நான் கடைசி அந்த வயசான காலத்து வரைக்கும் அவங்க கூட ஒன்றா இருக்கணும். அந்த ஒரு கோல்டோட ட்ரீம், ஒரு ஆசை இருக்குங்க. ஓகே என்னோட பர்பஸ் அதுதான், கடைசி வரைக்கும் என்ன சண்டை வந்தாலும் சச்சரவு வந்தாலும் இந்த பிரிவினை இல்லாமல் ஒன்றா விட்டு கொடுத்து, ஓகே எவ்வளோ சண்டை போட்டாலும் வயசான காலத்துல வரைக்கும் ஒன்றா இருக்கணும். அதுதான் என் லைஃப் டைம் கோல். ஓகேவா, உன்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்லை, உன்கிட்ட இல்லை என்கிட்ட இருக்குன்னு அதை விட ஓகேவா, இந்த காசு மேட்ருக்குள்ள வர்றதை விட பெட்டர் ஒரு ஹெல்த்தியான ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷனை நம்ம கொண்டு வரலாமே அந்த மேரேஜ்னு வரக்கூடிய கமிட்மெண்ட்குள்ள. ஓகேவா, வெறும் அந்த போஸ்ட் ஸ்டாரிக்காக வந்துட்டு ஃபோட்டோஸை போட்டுக்கிட்டு ஓகேவா, வெறும் வெளி உலகத்துக்கு மட்டும் ஷோ பண்ணுறதுட்டு பின்னாடி பார்த்தா வந்துட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு டிப்ரெஷன்ல இருந்துக்கிட்டு அது லைஃப் கிடையாதுங்க சரிங்களா. இந்த போஸ்ட் பண்ணாமல் ஸ்டாரி போடாமல் நம்மளுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வேற லெவலுங்க. அது ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது. ஓகேவா, அந்த மாதிரி கிடைக்கிற தருணம் இருந்தால் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயன்மெண்ட் கிடைக்கிது, ஒரு மூமெண்ட் கிடைக்குது, ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குதுன்னா தயவுசெய்து அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க, அந்த மூமெண்ட்டை ரசிங்க, அனுபவிங்க அந்த மூமெண்ட்டை. ஓகே, ஸோ இது ஒரு அட்வைஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு சொல்லணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஃபுல்லி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இதை பற்றி உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் கீழே ஒரிஜினல் கொடுக்குற லவ் மேரேஜ் எல்லாம் ஒன்று ட்ரைலர் பார்க்கலையோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி நெக்ஸ்ட் வேறு சனிங்க ஃபேமிலி, டேக் கேர், பாய்.